அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் சந்தோஷத்தால் சமாதானத்தால் பரிபூர்ணப்படுத்தி நிச்சயமாய் அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ள யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்க? சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய உன்னதமான வார்த்தையினால் நம்ம திருப்தி ஆக்க போகிறார். ஆமென். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் விட்டு கொடுக்க போகிறோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுமே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஸ்தலத்தை மூடுவே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, 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 விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி உம்முடைய மகிமையினால் எங்களை மூடும்படியா, என்னுடைய சரீரத்தை மூடும்படியா, இந்த ஸ்தலத்தை மூடும்படியா, என்னோடு பேசும்படியா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும் பொழுது மோசே அந்த மலையில் மேல் சென்ற பொழுதெல்லாம் உம்முடைய விசேஷித்த மகிமை கடந்து வந்ததே. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாய் 6 லட்சம் புருஷர்களையும் அவர்கள் குடும்பத்தை நடத்தும்படியாய் யோசித்து பாருங்கள். விட்டு விலகாத ஒரு மேகம், மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கடந்து வந்தது. அதே மகிமை இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறது. இதுவும் ஒரு கூட்டம் அல்ல, இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான நாள் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ கரங்களை உயர்த்தி அவரை மறுபடியும் சொல்லுவோமா? ஒரு மகிமையின் மேகம், கமான் சொல்லுங்க, இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஸ்தலத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுவே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சொல்லுவோமா? என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க இயேசுவே. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. கரங்களை உயர்த்தி என் பேச்சுல ராஜா,
என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை எங்களோடு பேசுங்கய்யா. ஒரு மகிமையின் மேகம் பேசும் தெய்வம் அல்லவா, என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் கரங்களை உயர்த்தி இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், மகிமையின் மேகம் இந்த நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது எப்படி அமர்ந்திருக்கிறோம், எழுந்திருந்து அவரை ஆராதிப்போம். இந்த மகிமையின் மேகத்திற்கு விட்டு கொடுங்க. முன் செல்லும் மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. அப்பா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. எஸ் லார்ட். என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நிகழ்ச்சில என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இறையாள் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இறையாள் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே,
கட்டளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற பொல்லாத ஆவிகள் விலகுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, இன்னுமாய் செல்லும் மேகம் நீ, மெல்லிய காற்று விலகாத மேகம் இந்த ஸ்தலத்தில் அசைவாடுவதாக. செல்லும் மேகம் நீ. மகனே மகளே, விலகாத என் ஆவியான அசைவை நீ உணர்கிற நேரம் இது. முன் செல்லும் மேகம் மீது அக்கினியாகவும் மெல்லிய காற்றோடும் கூட என் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். முன் செல்லும் மேகம் மகளே, நீ காத்திருந்த உன் ஆவியில் புதுப்பித்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நீ காத்திருந்த ஆவியில் புதுப்பித்தல் என் கர்த்தர் உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறார். நீ சோர்ந்திருந்த நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஓ என் செயலில கலந்திருக்கீங்க. ஷபா சிதனா கதரா என் உஷபா கதரா திரமாஷரா கதரா. கலந்திருக்கீங்க. நிறைவின் பிரசன்னம், அன்பின் ஆவியானவரே, நிறைவின் பிரசன்னம். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நிறைவின் பிரசன்னம். என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி. அன்பின் ஆவியானவரே, இருள்களை கர்த்தர் விலக்கி கொண்டிருக்கிறார். விலையேற அநேக நுகங்களை உடைத்து கொண்டிருக்கிறார். என்னை ஆளும் உன் இருதயத்தை நன்றி. கர்த்தர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஹரிராதிராதினரா. ஜெயா, ஜெயா என் மகளே என்று பரலோகத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் சத்தமாய் கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது. ஜெயா, ஜெயா. எவ்வளோ பாரம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ கஷ்டம். நடக்கும் பொழுது போகும் பொழுதெல்லாம் யாரிடத்தில் சொல்வேன்? ஜெயா, ஜெயா என்ற ஒரு தாயார், திருமணமான ஒரு தாயார் இந்த ஸ்தலத்துல இருக்கீங்க. உங்க கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உடைந்து போய் இந்த நாளில் கடந்து வந்திருக்கீங்க. ஜெயா, ஜெயா, ஜெயா என்று கர்த்தர் சத்தமாய் கூப்பிடுகிறார். இது யாரும் யாரையும் பார்க்கிற நேரம் இது அல்ல. ஜெயா என்ற பெயரில் ஒரு நபர் இங்கு இருந்தால் வேகமாய் கடந்து வாங்க. இந்த கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றி போட போகிறார். நீங்க கடந்து வாங்க. உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் திருப்பி போட போகிறார். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியான சொல்லுவோமா? தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஸ்ரீதரன் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் சொல்லுவோமா? இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ரெஜினாவுடைய கடைசி மகள், ரெஜினா பெற்ற கடைசி மகள். உன் தாயின் பெயர் ரெஜினா. மகளே, நீ இங்குதான் இருக்கின்றாய். உன் தாயின் பெயர் ரெஜினா. கடந்து வா மகளே. கர்த்தர் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றி போட போகிறார். கர்த்தர் ஒருவரை அழைத்தார் என்றால், கர்த்தர் ஒருவருடைய பெயரை சொன்னார், அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் அபரிதமாய் கடந்து வந்திருக்கிறார். இயேசு தாயின் பெயர் ரெஜினா. கடந்து வா மகளே, உன்னுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இன்னும் ஒரு சகோதரன் உண்டு. எஸ், இந்த இடத்தில் 2 பேர் உண்டு. எஸ், ஒரு சகோதரியுடைய சகோதரனுடைய பெயர் ஆபிரகாம்.
இன்னும் ஒரு தம்பியுடைய சகோதரனுடைய பேர் ஆபிரகாம். 2 பேர் இங்க இருக்கிறீங்க, கடந்து வாங்க. கர்த்தர் உங்களுடைய கையின் பிராசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஒரு சகோதரி, உன்னுடைய சகோதரனுடைய பேர் ஆபிரகாம், ஏப்ரஹாம், கடந்து வா. இன்னும் ஒரு மகன் உண்டு, அவனுடைய சகோதரனுடைய பேரும் ஏப்ரஹாம், கடந்து வாங்க. கர்த்தர் உன் கையின் பிராசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஒரு மகிமையின் மேகம் சொல்லுவோமா, இந்த இடத்தை மூடுதே ரிபதரபா. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ. மற்றவங்களை ஆராய்த்துக் கொண்டே இருங்க. என் ஆவியானவர் பேசும் பொழுது மற்றவர்களால் ஜெப சிந்தை தரித்திருங்க. அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்காமல் யாரோடு கர்த்தர் பேசினாரோ அவர் முன்பாய் கடந்து வாருங்கள். மற்றவர்கள் ஆராதித்துக் கொண்டே இருங்க. இந்த மகிமையின் மேகத்தை நாம் கனப்படுத்தி, ஆவியானவரை கனப்படுத்தி, ஓ ஷககதரா, ஓ ரபபரா. என்னோடு பேசுகின்ற ஒரு சகோதரி, உன்னோட தாயின் பேர் சாந்தி. வா மாள, உன் தாயின் பேர் சாந்தி. கர்த்தர் அது அபரிதமாய் உன்னுடைய சூழ்நிலையை தொட்டு ஆசீர்வதிக்க போகின்ற ஒரு திருமணமான சகோதரியோட தாயின் பேர் சாந்தி. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சொல்லுவோமா, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. கலை பெற்ற மூத்த மகள் நீ. உன் தாய்க்கு முதல் பிள்ளை. உன் தாயோடைய பேர் கலை. கடந்து வா மகளே. கர்த்தர் உன்னை உயரமான இடத்தில் வைக்கும்படியாய், உன் குடும்பத்தில் யாருக்கும் நடக்காதது, உன் குடும்பத்தில் நடக்காததை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். கடந்து வா மகளே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுவே. சொல்லுவோமா, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. கர்த்தர் தாயோடு பேசினவரே, சூழ்நிலைகள் பாருங்கள், தாயின் சூழ்நிலைகள் பாருங்கள். இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுவே. சொல்லுவோம், விலகாத மேகம் நீ. சொல்லுவோமா, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி அந்த அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஸ்தலத்தில் அநேக மரண கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். மகளே, மகளே, இன்னும் கரங்களை உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிரு. அநேக மரண கட்டுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் மரண கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே தேவ அக்கினி கட்டுகளை முறிய
மரண கட்டுகள் விழுந்து போகட்டும். அநேகரோடு போராடுகிற மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. இயேசுவே, எங்கள் ஆவியானவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திய அதே மேகம் இந்த ஆலயத்தின் மத்தியில் கடந்து வந்திருக்கிறது. மகனே, மகளே, இந்த விலையேற பெற்ற பிரசன்னத்தின் மகிமை அநேக ஜனங்களை நடத்திய மகிமை, கிருபையாய் அந்த மகிமையை இந்த ஸ்தலத்தின் மத்தியில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக இருதயங்கள், காயப்பட்ட இருதயங்கள் கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். இணை புரியாத சமாதானத்தால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் ஒரு சமாதானம். ஏன் இந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும்? உன் சூழ்நிலையை அவர் மாற்ற ஆரம்பித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீ அமர்ந்திருக்கலாம். என் கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற ஆரம்பித்து விட்டார். உன் வாழ்க்கையில் உன் சூழ்நிலையை அறிந்த தெய்வம் உன் இருதயத்தில் சமாதானத்தை அருளிக் கொண்டிருக்கிறார். நடத்துங்க ஆவியானவரே, எங்களோடு பேசுங்க. உங்களுடைய மகிமையால் நிரப்புங்க. இன்னும் நாங்க மகிமை எதிர்பார்க்கிறோம் சாமி. எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து இருக்கையில் அமருங்கள். ஹல்லேலூயா. சத்தம் இல்லையே? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய மகிமையான பிரசன்னத்தினால் இந்த ஸ்தலத்தை நிரப்பி இருக்கிறார். யாரெல்லாம் உணர்ந்தீங்களோ கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையான பிரசன்னம் நிரப்பி இருக்கிறது. இப்ப நன்மையான காரியத்தை மத்தியில செயல்படுத்த போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் நல்வார்த்தையினால் திருப்தியாக்கி நடத்துகிறவர் இந்த மாதம் அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். But from this day I will bless you. Hallelujah. Amen. கர்த்தர் இந்த நாள் முதல் கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுதே ஆவியானவர் எங்களோடு திடமாய் பேச ஆரம்பித்தார். நான் ஆசீர்வதிக்கிற தெய்வம், என் ஆசீர்வாதத்தில் ஒரு புதிய பருவ காலத்தை இன்றைய தினம் நான் தொடங்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். A new season. ஒரு நியூ சீசன். ஆமென். ஆமென். எதுல? அவர் கொடுக்கிற blessingல ஒரு நியூ சீசன். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆனாலும் என் ஆவியானவர் எங்களோடு பேசின காரியம், நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நான் நிறுத்தவில்லை. என்னுடைய ஆசீர்வாதம் ஒரு புதிய பருவ காலத்துக்குள்ளாய் கடந்து சென்று அதை இன்று நான் என் ஜனங்கள் மத்தியில் தொடங்க போகிறேன். அல்லேலூயா. ஆனா அந்த வசனம் பாருங்க, எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஜனங்கள், இந்த ஆகாய் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது அங்க உள்ள ஜனங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஏமாற்றம், ஒரு தாமதம், பற்றாக்குறை, எல்லாத்தையும் அனுபவித்து ஒரு கலக்கத்தோடு இருந்த சூழ்நிலை.
அழகா இந்த வசனத்தின் ஆரம்பம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. ஆகாய் 2:19 முதல் பகுதி பாத்தீங்கன்னா, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இப்படியான வறட்சியான சூழ்நிலையில ஆகாய் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்துகிறார். என் இயேசு சாமி பயன்படுத்துகிற ஒவ்வொரு பாத்திரத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமென். வறட்சியான சூழ்நிலை தான். ஆனா ஆகாய் என்ன தெரியுமா அர்த்தம்? பண்டிகைன்னு அர்த்தம். ஆமென். ஆகாய்னாலே கொண்டாட்டம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆகாய்னாலே ஹாலிடேன்னு அர்த்தம். லீவு. ஹாலிடே. ஹல்லேலூயா. 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 பாருங்க, நாளைக்கு லீவுனா எல்லாருக்கும் சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம். அதுலயும் அந்த சந்தோஷத்தை அழகா குழந்தைங்கள்ட்ட பார்க்கலாம். என்னப்பா வீக்கெண்ட் வந்தா ஒரே ஹாப்பி, நாளைக்கு சாட்டர்டே நாளானைக்கு சண்டே ஒரே ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா லீவு. அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆமென். ஒரு செலிப்ரேஷன் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆமென். ஒரு கொண்டாட்டம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சிங்கிற மனுஷனை வச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா. உன் ஏமாற்றத்தின் சூழ்நிலையில, ஆமென். ஆமென். மறந்த சூழ்நிலையில, உன்னுடைய தாமதமான இருக்கிற சூழ்நிலையில அவர் பேசுறாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க, தேவ திட்டம் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர்ல பூமியில செயல்பட ஆரம்பிக்கும். பரலோகத்துல பயங்கர திட்டங்கள்லாம் போடுவாங்க. அந்த திட்டங்கள் எப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதெல்லாம் ஒரு சிறப்பான மாதங்கள் தான். ஆனா அந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதத்துல ஆண்டவர் திட்டங்களை பூமியில செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு, நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வம் ஆமென். செயல்படுத்த போகிற மாதத்துக்குள்ள நீனு நானும் நிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்ன கிளாட் சொல்றாரு? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் புதிய சீசன், ஒரு நியூ சீசன். ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, புதிய சீசன். புதிய சீசன் சொல்லுங்க, புதிய பருவ கால நிலை. ஆமென். ஹல்லேலூயா. தமிழ்ல சொன்னா புதிய பருவ கால நிலை. அது தொடங்கி விட்டது. அது தொடங்கிடுச்சு. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம், இந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஆமென் என்று சொல்லுவோம். பாடுவோமா கரங்களை தட்டி? ஆமென். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். மாறிடுச்சு. என் பருவ காலம் மாறிடுச்சு. இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி ஆமென். 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். பாடுவோமா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறது. One more time, come on. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொல்லியிருக்கிறாரு, but from this day இன்று முதல் I will bless you. அல்லேலூயா. Amen. நான் உங்களை ஆஸ்வதிக்க போறேன். Hallelujah. அல்லேலூயா. அதனால நம்முடைய பருவ காலம் மாறப்போகுது. Amen. ஆசீர்வாதத்தின் பருவ காலம் மாறப்போகுது. முன்பு போல கர்த்தர் ஆஸ்வதிக்க போறது இல்ல, வித்தியாசமா கர்த்தர் ஆஸ்வதிக்க போறார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். Amen. அல்லேலூயா. Amen. ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில சாட்சிகளை கேட்கும் பொழுது
கர்த்தரை துதிக்க முடியும். ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுக்கிறத பார்க்க முடியுது. ஆனா ஒரு சிலர் உட்கார்ந்துருக்கிறோம், இந்த வாக்குத்தத்தம் வருது, ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்றோம், ஆனா ஏன் என் வாழ்க்கையில நிறைவேறவே மாட்டேங்குது? இந்த கேள்வியோட ஒவ்வொரு மீட்டிங்கும் வரும். வாக்குத்தத்தம் ஃப்ரெஷ்ஷா வந்துட்டே இருக்குது, வல்லமை உள்ள தெய்வம் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் ஒரு சிலருக்கு. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறவே மாட்டேங்குது. ஆமென். இன்னைக்கு ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். ஆமென். ஆவியானவர் திட்டம் தெளிவுமாய் நம்முடைய ஜனங்களுக்கு பேச சொன்ன காரியம். இன்னைக்கு ஆசீர்வாத தடை எங்க மாட்டுதுன்னா முதல்ல உங்க சிந்தையில தான். எஸ். இன்னைக்கு வசனங்களை கேட்கிறோம், ஆனா ஒரு பயங்கரமான தடையோட கூட அமர்ந்து இருக்கிறோம். அந்த தடை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, ஒருத்தங்களை மாத்திரம் கண்டுபிடிக்க முடியும். அது யாருன்னா உங்க தடையை உங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமென். சத்தமா அல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு தடையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா நாங்க சொல்ல போற தடையை நீ அந்த தடையிலிருந்து வெளியே வந்தாதான் உன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன சகல ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்கள் சிந்தைக்கும் உங்களுக்கும் பேச போறேன், உங்க செவிக்கும் நாங்க பேச போறோம். நீ கூர்ந்து கவனிப்பா என்று சொன்னால் அவருடைய பலத்த ஆசீர்வாதத்தின் பாதையில நீ நடக்க ஆரம்பிச்சிருவ. இனிமே நடக்கிற பாதையெல்லாம் செழிப்பாதான் இருக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. முதல் காரியமாக ஆவியானவர் பேசின காரியம், தேவன் ஒரே நாள்ல உங்க பருவத்தை மாற்ற முடியும். God can change your season in one day. ஒன் டேல Amen. உன் சீசனை ஒரு நாள்ல கர்த்தர் மாற்ற முடியும். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஆனா இது சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள மனசே வராது. ஏன்னா இந்த சூழ்நிலை எப்படி தெரியுமாண்ணா, அழகா சொல்லுது வசனம், கேள்வி கேள்வியா தான் ஆரம்பிக்குது. இந்த 19ஆம் வசனமே Correct. என்ன தம்பி உன் பைபிள்ல கேள்வி கேள்வியா கேக்குதா? ஆனா இன்று முதல் ஆஸ்வதிப்பேங்கிறது கடைசியா தான் ஆண்டு வச்சிருக்காரு. Yes. ஆனா முன்னாடி எத்தனை கேள்வி பாரு. Yes. இன்னைக்கு அநேகருக்கு இத்தனை கேள்வியோட தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அதுல கேள்வி எப்படி வருதுன்னா, விதையை குறிச்சு, திராட்சை செடியை குறிச்சு, Amen. அத்தி மரத்தை குறிச்சு, Amen. மாதுளம் மரத்தை மாதுளையை குறிச்சு, Amen. ஒலிவ மரத்தை குறிச்சு, எல்லாமே கேள்விதான். ஏன்னா எதுக்குமே அறுவடையே இல்ல, Yes. செழிப்பே இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, சொல்லுங்களேன், நான் இன்று முதல். ஆனா எப்படி நம்ம சூழ்நிலை மாதிரி தான் Yes. உட்காந்துருவோம் பாருங்க. எனது நிறைய கேள்வி, எதுவும் மாறல. ஆனா நாங்க சொல்றோம், கமலி நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். சங்கீதா, ஆமென். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனா நம்ம என்ன சொல்றோம், எதுவுமே மாறல. என்ன மாணிக்கம் ஐயா மாறிச்சாயா? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அடுத்தது நிறைய உட்காந்துருக்கோம், இந்த மாதுளை செடி போலதான், எனக்கு எதையும் பார்க்கல இல்ல, கரெக்ட். எவிடன்ஸ் அறுவடையே பார்க்கல இல்ல. நம்ம பார்க்காதனால இந்த 6 மாச காலம், ஐயா போன மாசம் சொன்னீங்க நன்மையானது தருவாருன்னு, என்ன தேவா, ஆனா எதையும் பார்க்கல. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றார். ஆமென். மகனே மகளே கவுனி, ஹல்லேலூயா. இன்னைக்கு விடையே தெரியாம, எனக்குரிய விடையே நான் அறியலன்னு சொல்லி, இன்னும் பார்க்கலையேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்க, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, But from this day I will bless you. ஆமென். என் நிலைமை இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. என்னப்பா அப்படியா? என் அறுவடை எங்கே? அறுவடை எங்க? இன்னைக்கு அநேகர் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, ம். என் வார்த்தையை நம்பு, ஆமென். என் வார்த்தையை நம்பு. ஆமென். உன் சூழ்நிலையை பார்க்காத. ஹல்லேலூயா. உன் சூழ்நிலை சில நேரங்கள்ல வறட்சியா தான் இருக்கும், ஆமென். வறட்சியா தான் இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையின் மத்தியில அவருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பி. ஆமென். தேவனுக்கு ஒரு நிமிஷம் போதும் உன் வாழ்க்கையை மாத்த. ஹல்லேலூயா. என்ன கிளாட்? ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, ஆமென். உன் பருவம் மாறப்போகுது, ஹல்லேலூயா. உன் கால சூழ்நிலை மாறப்போகுது. ஆமென். பழசே நினைச்சிட்டு இருக்காத, இன்னைக்கு எல்லாம் மாறப்போகுது. ஒரு ஆமென் ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஐயா வார்த்தை வருது, வறட்சியா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
நேற்று வர Amen. நீ கண்ணீரின் பருவ காலத்துல வாழ்ந்திருக்கலாம். Hallelujah. ஆனா இனிமேல Amen. இன்று தொடங்கி Amen. தேவன் சொல்லுகிறார், Amen. தேவன் மகிழ்ச்சியின் பருவத்தை தொடங்க முடியும். Amen. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியின் பருவத்தை கத்த தொடங்க முடியும். மகிழ்ச்சியின் சீசனை தொடங்க முடியும். Amen. நீ நம்பு. Amen. முதல்ல தேவ வார்த்தை உன்னுடைய பருவ சூழ்நிலைய உன் சீசனை மாத்துன்னு நம்பு. Amen. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. ரெண்டாவது, காத்திருப்பின் பருவம் நீ இருந்திருக்கலாம். Amen. ஆனாலும் தேவன் சொல்றாரு, இந்த நாள் நான் ஒரு பிரேக் த்ரூவை கொடுப்பேன். Hallelujah. நீ நம்பு. Amen. சத்தமா? Amen. அல்லேலூயா. Amen. அல்லேலூயா. Amen. உன் மலட்டு காலமாக இருந்திருக்கலாம். நேத்து வர ஜூலை 31st வரல, நீ மலட்டு கால சூழ்நிலையா இருந்திருக்கலாம். நேத்து. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் Amen. எல்லாவற்றுக்கும் Hallelujah. பலன் தரும் காலத்தை கத்த Amen. தொடங்கி விட்டார். Amen. Amen. அல்லேலூயா. Amen. அல்லேலூயா. Amen. ஏன்னா நீ இன்னைக்கு அறிக்கை செய்ய போற, Hallelujah. என் காலம் மாறுது. Amen. சொல்லுங்களேன், என் காலம் என் காலம் மாறுது. மாறுது. எல்லாம் தலைமையில கை வச்சு சொல்லுங்களேன், என் Amen. காலம் என் காலம் மாறுது. மாறுது. இந்த நாளில் இருந்து இந்த நாளில் தேவன் Amen. என்னை Amen. ஆசீர்வதித்தார். Hallelujah. சொல்லுங்க, தேவன் Amen. இந்த நாளில் இருந்து என்னை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார். அதனால Amen. என் காலம் மாறிடுச்சு. இனிமே கண்ணீர் அல்ல. Amen. இனிமே காத்திருப்பு அல்ல. Hallelujah. இனிமே மலட்டு தன்மை அல்ல. Amen. என் வாழ்க்கையில எல்லாம் மாறி விட்டது. Amen. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்துப் போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்துப் போனதாம். சொல்வோம், சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்வையும் நிறைவேறுமே. குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. நமக்கு குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இன்னும் யாருக்கு கார்டு வரல? ஹல்லேலூயா. வாக்குத்தத்த அட்டை வரல பாருங்க. இங்க வாங்க, தங்கச்சிங்களுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்றீங்க என்னுடைய சீசன் மாறிட்டு? ஆமென். என்னுடைய சீசன் மாறிட்டு. கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன நம்ப வேண்டும்? என்னுடைய ஆசீர்வாதம் தொடங்குகிறது. அல்லேலூயா. பருவ காலம் மாறுகிறது நிமித்தம் அடுத்து கடந்து வருகிறது என்னுடைய ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். இந்த ஹாகாய் 2வது அதிகாரத்துல 19வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் அது நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களேன். அவர் பேசும்போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இன்னும் பார்க்கலையா, இன்னும் விளைச்சல பார்க்கலையா, ஆனால் but from this day I will bless you. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப அந்த மரமும் அந்த செடியும் அந்த கொடியும் எல்லாமே கனி கொடுப்பதற்கு முன்பதாகவே அவர் சொல்லிட்டாரு, என்னவா? என்னுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எவிடன்ஸ் அப்பியர் பண்றதுக்கு முன்பு blessing ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டார். ஆமென். இது நம்முடைய வாழ்க்கையில எப்படி பார்க்கணும்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்துல உன்னுடைய ஆசீர்வாதம் ஆல்ரெடி அங்கே ஆண்டவர் சொல்லி அதை உருவாக்கி ரெடி பண்ணி வச்சிட்டார்.
ஆமென். ஆனா நம்ம இயற்கையா தான் நம்ம கண்கள்ல இந்த நேச்சுரல் ரேம்ல நம்ம பார்க்கல. ஆனால் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ரேம்ல, ஆவிக்குரிய மண்டலத்துல உன்னுடைய ஆசீர்வாதம் அங்கதான் இருக்கு. ஹalleluya. ஆமென். ஆனா உன்னுடைய விதை இன்னும் மண்ணுக்குள்ள இருக்கலாம், பதில் ஆன் த வேல வந்து கொண்டிருக்கலாம். ஆமென். சில வேளையில எல்லா கதவுகளும் க்ளோஸ்ட், ரைட், பூட்டு போட்டு சாவி போட்டு, சாவி எங்கேயோ தூக்கி வீசிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில என் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணின தீர்க்க தரிசனமாய் சொன்ன குழந்தையை நான் பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு அறிக்கை செய்த சொந்த நிலத்தை நான் பார்ப்பேன். ஆமென். கர்த்தர் எனக்கு உருவாக்கி வைத்திருக்கிற, கட்டி வைத்திருக்கிற இல்லத்துக்குள் நான் கால் எடுத்து வைப்பேன். ஆமென். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உயர்வை என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன நம்பு. ஹalleluya. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்பவே முடியாது. எஸ், அது இயற்கை. ஆனா உன் ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, கனி கொடுக்காதது போல இருக்கா, ஆனா அது ஏற்கனவே கனி கொடுத்துட்டு. ஆமென். ஏன்னா சொன்னது யாரு தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, உண்மையை செய்கின்ற, உண்மையை சொல்கின்ற ஜீவனுள்ள தெய்வம். ஹalleluya. ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர், அவன் ஒரு செடி வளர்றதுக்கு முன்பதாக போய் என்ன செய்வான்? அந்த லேண்ட் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு உழுதுட்டு எதைய போடுவான்? ஒரு விதைய. ஓகே, ஒரு சீட். அந்த சீடை இன்னைக்கு போட்டுட்டு, இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே காலையில போய் காலையில வெளியில ஓடி தோண்டி பாப்பானா? வளர்ந்துட்டா 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 என்ன செய்வான்? ஒரு வாரம் கழிச்சு தோண்டுவானா? ஒரு மாசம் கழிச்சு தோண்டுவானா? நோ. அந்த ப்ரோசஸ், அது வளர்ற ப்ரோசஸ் வெளியில வர வரைக்கும் விட்டு கொடுப்பான். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய மண்டலத்துல எஸ், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆவிக்குரிய மண்டலத்துல இட்ஸ் ஆல்ரெடி தேர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆவிக்குரிய மண்டலத்துல இட்ஸ் தேர். நான் உன்னை தப்புவிப்பேன். ஆமென். நான் உன்னை மகிமையை வைப்பேன். எல்லாமே அங்க இருக்கு. கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, என்ன தெரியுமா? இன்னைக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் தொடங்கி விட்டது, ப்ளீஸ் என்ன நம்பு. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, இதை எழுதும் போது ஆண்டவர் தெளிவா எங்களோடு பேசினார். என்னுடைய வார்த்தையை நம்பு. ஆமென். நீ எல்லா வார்த்தையும் நம்புற. ஆமென். டாக்டர் வார்த்தையை நம்புறோம். ஆமென். உன்னுடைய டீச்சருடைய வார்த்தையை அப்படியே நம்புறோம். பிரின்சிபல் வார்த்தையை நம்புறோம். அத்தை மாமா யாரோ வார்த்தையை நம்புறோம். ஃபைனலா ஆண்டவர் சொல்றாரு, ப்ளீஸ் என் வார்த்தையை நம்பு. எவிடன்ஸ் சொன்னாலும் இப்போதைக்கு பார்க்க முடியாது, ஆனா ஆவிக்குரிய மண்டலத்துல இட் இஸ் தேர். ஆமென். 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 வாக்குத்தத்தம் சொல்லுவோமா? ஆமென். ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹalleluya. மூன்றாவது நீ தெளிவடைய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த சம்பவம் எந்த சொல்லி காட்டுதுன்னா, கீழ்ப்படிதலையும் தேவனுடைய ஆலயத்தில் முன்னுரிமை அளிப்பதையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கீழ்ப்படிதலும் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிற முன்னுரிமை, ஒபீடியன்ஸும் பிரையாரிட்டி. ஆமென். இந்த சம்பவத்தை தியானிக்கும் பொழுதே இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் கால சூழ்நிலை எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா பாபிலோன்ல 70 வருஷ காலம் அடிமையா இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்து கோரேஸ் ராஜா மூலியமாக தேவாலயத்தை கட்டும்படியாய் நல்ல சகல பொண்ணு பொருள்லாம் கொடுத்து, நீங்க போய் கட்டுங்கன்னு ஒரு டீம் அமைச்சிட்டார். செருபாபேல் வராரு, அவரோட கூட யோசுவா வராரு. யோசுவானா அவர் ஒரு ஆசாரியன். அவங்க எல்லாம் கடந்து போறாங்க. ஆனா அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை எழுப்புவத கொஞ்ச நாட்கள்ல புறக்கணிச்சிட்டாங்க. சில எதிர்ப்பு வருது, உடனே புறக்கணிச்சிட்டாங்க, தேவாலயத்தை கட்டல. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர்கள் தேவாலயத்தை எழுப்புவதை புறக்கணித்து தான் கடந்து வந்த பாதையை மறந்து அவங்க சொந்த வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயம் அப்படியே கிடக்குது. மும்முரமா அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் சொல்லி காட்ட சொன்னார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஏன் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை ஏன் கர்த்தர் மாற்றினார்? ஏன் பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கணும்? கர்த்தர் ஏன் உனக்கு சுகத்தை கொடுக்கணும்? கர்த்தர் ஏன் உனக்கு பணத்தை கொடுக்கணும்? உனக்கு ஏன் செல்வத்தை கொடுக்கணும்? கர்த்தர் ஏன் உன் வாழ்க்கையில உயர்வை கொடுக்கணும்?
ஒரு பதவியை கொடுக்கணும், சொந்த வீடை கொடுக்கணும், வாகனத்தை கொடுக்கணும், பைக்கை கொடுக்கணும், காரை கொடுக்கணும். ஏன்? யாருக்காக பயன்படுத்துறோம்? எல்லாரும் அது என் காரு, என் குடும்பத்துக்கு, என் வீடு, நான் தங்கி தாபரிக்க, எல்லாம் நான் இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற சொல்லுகிறார். இன்னைக்கு எல்லாரும் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? குடும்பத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இங்க ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசுறாரு. எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற? எதற்கு முன்னுரிமை கொடுக்கிற? அதை கர்த்தர் தெளிவாய் பேச சொன்ன காரியம். நீ எந்த பிரையாரிட்டி யாருக்கு கொடுக்கிற? நீங்க அநேகர் நினைப்போம், ஓ அப்ப நான் சர்ச்சிலேயே உட்கார்ந்துருக்கணுமா? இந்த முன்னுரிமையை குறித்து நீ முதலாவது அறிஞ்சுக்கணும். ஆண்டவர் உனக்கு நிறைய செல்வத்தை, பொண்ணு, பொருளை கொடுக்க அவருக்கு ரொம்ப ஆசைதான். அவர் கொடுப்பது அது எளிமையான காரியம். ஆனா தேவன் உன் வாழ்க்கையில முதல் இடத்தை அவர் விரும்புறார். சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு என் மனைவி முக்கியம், என் புள்ள முக்கியம் தான். ஆனா ஆவியானவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில முதலிடம் கர்த்தருக்கு வைக்கணும்ட்டு. அந்த பிரியாரிட்டியை நீங்க முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்கணும். என்னைக்கு அந்த ஜனங்க கீழ்ப்படிஞ்சாங்களோ அந்த முதலிடத்தை கொடுத்த மாத்திரத்துல அவங்க இருதயம் மாறுச்சு, அவங்க குடும்பம் மாறுச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலை பலு மாற ஆரம்பித்தது, அவங்களோட ஆராதனை ஸ்டைல் மாற ஆரம்பித்தது, ஊழியத்தின் பாதை மாற ஆரம்பித்தது. எப்ப? அந்த முக்கியத்துவத்தை கீழ்ப்படிஞ்சு கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆசீர்வாதம் வராதபடி தடையா இருக்கிறமா இருக்குது. முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல வரோம், உட்கார்றோம், ஆராதிக்கிறோம், செயல்படுறோம். ஆனா முதல் இடம் யாருக்கு கொடுத்திருக்கிறோம்? இன்னைக்கு அநேகருக்கு கணவன் முதலிடமா இருக்கலாம், மனைவி முதலிடமா இருக்கலாம், பணம் முதலிடமா இருக்கலாம், வேலை முதலிடமா இருக்கலாம். மறந்துடாத, கர்த்தருக்கு முதலிடம் கொடு. ஆமென். ஏன்னா அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் அவங்க சொல்லி கொடுத்தார். ஆமென். முதலிடத்தை எனக்கு கொடு. ஏன்னா வேதம் அழகா ஒரு வார்த்தை சொல்கிறது. மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நம்ம இவைகள் எல்லாம் நோக்கி ஓடுறோம். ஆமென். ஆனா கொடுக்கிறவரை மறந்துடுறோம். ஆமென். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போனது. உன் வாழ்க்கையில நீ கொடுக்கிற முதல் பிரயாசம், முதல் இடம் கர்த்தருக்கு கொடு. கீழ்ப்படி, ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைப்பது நிச்சயம். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுமா? வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னாரெல்லாம் ஆமென். நான்காவது காரியம், உன்னுடைய கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை ரத்து செய்யாது. அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய பாஸ்ட், உன்னுடைய ஃபியூச்சரை கேன்சல் பண்ண முடியாது. ஆமென். அந்த ஜனங்களை போலவே ஆகாய் தீர்க்கதரிசியின் காலத்துல வாழ்ந்த மக்கள் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் அதிகமாய் சந்தித்தவர்கள். அதனால ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி சொல்ல, நீ தோல்வியிலே இருந்தது நிமித்தம், உன் வாழ்க்கையில ஏமாற்றத்திலையும் நீ செஞ்சதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்கே இல்லாதது நிமித்தம் நீ தோல்வியிலே இருப்பேன்னு ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவே இல்லை. அவர் என்ன செய்தாரா, அந்த ஜனங்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? என்ன வார்த்தை? ஆகாய் 2:19 என்ன சொல்லுது? நான் இன்று முதல் உங்களை, ஹல்லேலூயா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பது ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஏன்னா உன்னுடைய பாஸ்ட், உன்னுடைய பழைய வாழ்க்கை, சரியா? நம்ம எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, we all have skeletons in our closet. நம்முடைய ஒவ்வொரு பீரோலையும் நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு முன் பின்ன ஒரு கதை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதுல நிறைய தவறு பண்ணியிருப்போம், நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்போம், நிறைய இழந்திருப்போம், நிறைய நம்ம லைஃப்ல தாமதங்கள் வந்திருக்கோம், நல்ல பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே நம்ம என்ன செஞ்சிருப்போம், நல்ல சந்தர்ப்பங்களை நம்ம நழுவ விட்டுருப்போம், அப்படியே எல்லாத்தையும் விட்டுருப்போம். ஆனா கர்த்தர் அதை பார்த்து
உன் ஃபியூச்சரை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய தொடக்கத்தை நான் உனக்கு தரப்போறேன். யாரெல்லாம் ஆமென் என்று சொல்ல முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உன்னுடைய தவறுகளை நிமித்தம், நீ செய்த சில காரியங்களை நிமித்தம் அநேக ஆண்டுகளை நீ இழந்திருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் அப்பவே நான் ஆண்டவர் பக்கம் வந்திருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் இன்னைக்கு. ரைட்டா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்த அந்த ஆண்டுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் மீட்டெடுத்து உன் கையில கொடுக்க போறார். ஆமென். ஆமென். இது அவரால் முடியும். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல எல்லாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. எங்க போனாலும் தெரியும், ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட். ஆமென். நிறைய பேருக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பாங்க, பொண்ணு பார்த்திருப்பாங்க, தெரியும். நம்ம முகத்தை பார்த்தாலே என்ன சொல்லுவாங்க? ரிஜெக்ட். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் புதிய வாசல்களை என்னால திறக்க முடியும். ஏன்னா உன்னோட பழச வச்சு நான் உன்னை டிசைட் பண்ண மாட்டேன், நான் முடிவு பண்ண மாட்டேன். நான் புதிய தொடக்கத்தை உனக்கு கொடுக்குறேன். நீ செய்ததுல எல்லாமே பாத்தீங்கன்னா வறட்சி தான். எங்க பணத்தை போட்டாலும் ஒண்ணுமே வராது. ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் மனுஷியாய் உன்னை நான் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தை சொல்கின்றது, நேற்றை வச்சு இன்னைக்கு உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய டெஸ்டினி சொல்லுவாங்களே, ஒரு விதின்னு சொல்லுவாங்களே, கர்த்தர் மாத்திரம் முடிவு பண்ணவே மாட்டார். ஆமென். அவர் சொல்றார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, புதியதை கர்த்தர் தொடங்கி வைத்தார். ஆமென். அவர் ஒன்ன பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஒன்ன பார்த்து, இல்லைன்னா உங்க தாத்தாவை வச்சு, உங்க அப்பாவை வச்சு, உங்க பேக்ரவுண்டை வச்சு யாராவது ஏதாவது டிசைட் பண்ணலாம். ஆமென். ஆனா கர்த்தர் சொல்றார், நோ, நான் முடிவு பண்ணிட்டேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் என்று சொல்ல முடியுமா? இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. சொல்லுவோமா? குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். ஹல்லேலூயா. எத்தனை முடிஞ்சிருச்சு? 4. இன்னைக்கு 4 உங்க சிந்தையில போராடிட்டே இருந்தா அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுங்க. ஆமென். 5வது காரியம் பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, இப்ப பிரசன்ட்ல உள்ள உங்க சூழ்நிலை, உங்க நிலைமையை விட ஆமென், அவர் வாக்கு தத்தம் பெருசு. ஆமென், சிந்தை ஃபர்ஸ்ட் வரணும். ஆமென். நல்லா கவனிங்க. இப்ப பாஸ்ட பத்தி சகோதரி பேச, பழச பத்தி பேசினேன். இப்ப பழசுல நீ மிஸ் பண்ணிருக்கலாம், பழைய வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருக்கலாம். பழச வச்சு, அதை வச்சும் ஆண்டு எடை போட மாட்டார். ஆனா உன் சிந்தையில முதலாவது இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இப்போ உள்ள சூழ்நிலை என்ன தெரியுமா? அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை காட்டிலும் சின்னதுதான். ஆமென். அவர் வாக்கு தத்தம் தான் பெருசு. ஆமென். இந்த ஆகாய் புஸ்தகம் அதே 2:19 தான். அந்த ஒரு வசனத்தை வச்சு ஆண்டு பேசிட்டே இருக்கார். சூழ்நிலை பாத்தீங்கன்னா, விதை, திராட்சை செடி, ஆமென், அத்தி மரம், எஸ், அந்த மாதுளை மரம், ஒலிவ மரம் போல ஆமென், நம்ம லைஃப்லயும் பாத்தீங்கன்னா, பணம், ஆமென், பொருளாதாரம், ஆமென், குடும்ப சூழ்நிலை, ஆமென், மகனுடைய சூழ்நிலை, ஆமென், மகளுடைய சூழ்நிலை, சரீர சூழ்நிலை, சமாதானமே இல்ல, எல்லாமே ஆமென், பிசினஸ்ல லாஸ், ஊழியத்தின் காரியத்துல லாஸ், ஆமென், எல்லாத்துலயும் ஆமென். இன்னைக்கு அப்படியே பல கோணங்கள்ல பாதிக்கப்பட்டவர்களாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி பலனற்றதா இருக்கலாம். இப்ப நாங்க பேசின ஏதாவது ஒரு பகுதியில நீ பலன் இழந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆமென். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைத்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஆமென். இந்த வாக்க கொடுக்க நோக்கம் என்ன தெரியுமா? ஆமென். இன்று உங்க வாழ்க்கையில தேவன் ஒவ்வொரு பகுதியும் தொட்டு ஆஸ்வதிக்க போகிறார். எல்லாம். அல்லேலூயா. அது ஒரு ஃபினான்ஸா இருக்கலாம், ஆமென், உங்க லைஃப்ல இருக்கிற ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம், எல்லாவற்றிலும் கர்த்தர் தொட்டு ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென். ஏன்னா உன் பிரச்சனையை காட்டிலும் இங்க புறப்பட்டு வந்த வார்த்தை பெருசு. ஆமென். ஏன்னா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே நீ
உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல ஒரு மறுசீரமைப்பு தேவைப்பட்டவளாய் நீ ஆமென். அமர்ந்திருக்கலாம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு செயல்படுத்த போகிறார். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya ஒரு ரிஸ்டரேஷனுக்காக நீ காத்திருக்கலாம். ஆமென். அத கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு செயல்படுத்த போகிறார். ஆமென் உங்க பொருளாதார சூழ்நிலையில ஒரு பிரேக் த்ரூ வருவதற்காக நீ காத்திருக்கலாம். அது உன் வாழ்க்கையில தேவைப்படலாம். அத கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் செயல்படுத்த போகிறார். ஆமென் உன் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல் தேவைப்பட்டு கொண்டிருக்கலாம். அதை இன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை இந்த வார்த்தையை கொண்டு செயல்படுத்த போகிறேன். ஹalleluya உங்க ஆரோக்கியத்திற்காக நீங்க அது பலனுக்காக நீ காத்திருக்கலாம். அதை இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் செயல்படுத்த போகிறார். ஹalleluya உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதுப்பித்தலுக்காக நீ காத்திருக்கலாம். இன்று இந்த வார்த்தையை அனுப்புகிறவர் உன் வாழ்க்கையில ஆவியில புதுப்பித்தலை கொடுக்க போகிறார். ஹalleluya உங்க ஊழியத்துல ஒரு புத்துயிருக்காக காத்திருக்கலாம். கர்த்தர் அதை இந்த வார்த்தையை கொண்டு செயல்படுத்த போகிறார். ஹalleluya ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென் உன் சூழ்நிலையை காட்டிலும் ஆமென். அவருடைய வார்த்தை பெருசு. ஆமென் அல்லேலூயா. ஆமென் இன்னைக்கு பிசாசோட வேலை என்ன தெரியுமா? ஆமென். உன் சூழ்நிலையை தான் முன்னிலைப்படுத்திட்டே இருப்பா. உன்னுடைய ப்ராப்ளத்தை தான் அதிகமா பேசுவான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை நம்பு, உன் சூழ்நிலையை காட்டிலும் என் வார்த்தை பெருசு. ஆமென் இன்னும் புறப்பட்டு வந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹalleluya உன் சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு மேல என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென் அல்லேலூயா. ஹalleluya அதனால அவருடைய ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரம் இல்ல ஜெனி, ஆமென் எல்லா இடத்துக்கும் அவர் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென் சத்தம் வராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் அதுதான் நம்ம சிந்தையில வைக்கணும். ஹalleluya இன்னைக்கு என் பிரச்சனைக்கு மேல நிறைய பேர் நினைக்கிறோம், சரி வாக்குத்தத்தம் வந்துருச்சு, இது நடக்கலையா, பரவாயில்ல, அடுத்த மாசம் வேற வாக்குத்தத்தம் வந்தா வாங்கிக்கலாம். இல்ல, விடாத. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார், உன் பிரச்சனைக்கு மேல என் வார்த்தை பெருசு. உன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் வார்த்தையை நம்பிப்பாரு. என் வார்த்தை உன் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். ஆமென். நீ நினைக்கிற இந்த பகுதியை மட்டும் ரிஸ்டோர் பண்ணுமா? இல்ல. ஆண்டவர் எந்த பகுதியிலும் நீ சோர்ந்து போகாதபடி, நீ ஜெயத்தை பெறும்படியாக அவர் எல்லாவற்றிலும் வேலை செய்ய போகிறார். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya 6வது பாத்தீங்கன்னா உங்களுடைய புக் மார்க் எடுங்களேன். அதுல பாருங்க என்ன தெரியுது. நான் இன்று முதல், சத்தமா சொல்லுங்க, நான் இன்று முதல். அதுல என்ன இருக்கு? குக்கு குக்கு, என்னது அது? ஒரு குக்கு கிளாக் இருக்கு, கேலண்டர் இருக்காங்க, ரைட்? 6வது பாயிண்ட் என்னன்னா, இன்று முதல், ஃப்ரம் டுடேன்னு அர்த்தம் என்னன்னா இன்னைக்கு தான் ஒரு திருப்பு முனைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். இன்று முதல்க்கு அர்த்தம் என்னன்னா இன்று முதல் என் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். டர்னிங் பாயிண்ட். இந்த கார்டை பார்க்கும்போதெல்லாம் தெரியணும், இந்த கிளாக்கை, இந்த கேலண்டரை பார்க்கும்போதெல்லாம் தெரியணும், டுடே என்னவா? டர்னிங் பாயிண்ட். ஆமென். மாற முடியாததை கர்த்தர் மாற்றி கொடுக்க போறார். சில வேளையில சில மனுஷிட்ட நம்ம எவ்வளவு பேசினாலும் மாற மாட்டான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த வார்த்தை எடுத்துக்கொள், ஏன்னா அது ஜீவனுள்ள வார்த்தை. நான் இன்று முதல் ஃப்ரம் டுடே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் கொண்டு வரார். ஆமென். அவர் சொல்ல, என்ன ஷைனி, ஆண்டவர் பார்த்தேன்னா இது என்ன மந்த்? ஆகஸ்டா? இதே ஆகஸ்ட் மாசம் அடுத்த வருஷம் கரெக்டா 6 மணிக்கு இப்படி செய்ய போறேன்னு அவர் சொல்ல, இன்னைக்கு செய்ய போறேன்னு தான் அவர் சொல்றார். ஆமென். ஆமென். எப்பயோ, அன்னைக்கோ, இன்னைக்கோ அப்பெல்லாம் கிடையாது, இன்றைக்கே. ஆமென் ஆமென் ஹalleluya. ஏன்னா ஏசாமி இந்த பூமியில இருக்கும்போது அவரை தூரத்துல பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குள்ளமான ஒரு மனுஷன் அப்படியே மரத்து மேல ஏறி பார்த்தானா, ஆண்டவர் நின்று அவனை எட்டி பார்த்து என்ன சொன்னாரா? கீழே வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். ஏன்னா இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. புரியுதா? So there is power in the word today. ஆமென். ஏதாவது முடியல உடனே சொல்லுங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, இன்று கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போறார். அல்லேலூயா. என்ற வார்த்தைக்கு ஒரு மிகுந்த பவர் உண்டு. ஏன்னா சொல்றது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹalleluya. அதனால டுடே என்ன நடக்கலாம்? நீங்க மறுபடியும் தேவனிடத்தில் திரும்பும் நாளாக இருக்கலாம். ஆமென். நீங்க பல வருஷமா ஒரு மீது பயங்கர ஒரு கசப்பை வச்சிருக்கலாம். அது உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். இது நீங்கள் அவர்களை மன்னிக்கும் நாளாக இருக்கலாம். ஹalleluya. இது ஒரு புதிய தொடக்கத்தின் நாளாக உங்க வாழ்க்கையில இருக்கலாம். நீங்க மறுபடியும் கீழ்ப்படியும் நாளாக இருக்கலாம். மறுபடியும் ஆவியில் ஜெபிக்கும் நாளாக இருக்கலாம்.
மறுபடியும் மறுபடியும் நீங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எழும்பும் நாட்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் மீண்டும் 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 நம்பும் நாட்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரேக் த்ரூ, திருப்புமுனையை உடனே பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் உன்னுடைய புதிய ஆரம்பத்தை கர்த்தர் இன்று தொடங்க முடியும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும். ஆண்டவர் சொல்றாரு டுடே இஸ் த டே. ஹல்லேலூயா. நீ நம்பினால் என்னன்னா, ஆண்டவர் இன்று சொல்லும்போது இன்றுக்கு அர்த்தம் இன்னொன்னு. டுடேக்கு என்ன சொன்னா, இங்க இருந்து ஒரு டிரான்சிஷன். அப்ப இங்க நான் குறைவுல இருந்தேன்னா இன்று என்ன நடக்கும்னா, நான் இந்த பக்கம் ஜம்ப் பண்றேன், நிறைவா மாறுது. ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்ல முடியுமா? அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். இந்த இடத்துல நான் மலட்டு தன்மையில நான் இருக்கிறேன்னா, இந்த பக்கம் நான் குதிக்கும் போது பலன் தருவார். ஹல்லேலூயா. இங்க நான் இருக்கும்போது ஒரு கண்ணீரின் பாதையில் நான் நின்னுட்டு இருக்கேனா, ஆனா நான் இங்க இருந்து டுடே என்று சொல்லும் பொழுது என்ன நடக்குமா? மகிழ்ச்சியாய் ஹல்லேலூயா என்று சொல்ல முடியுமா? தாமதம் இந்த இடத்துல இருக்கு, ஆனா நான் நம்புறேன் டுடே நான் இங்க கிராஸ் ஓவர் பண்றேன். என்ன நடக்குமா? ஹல்லேலூயா. நிறைவேற போகுது. ஆமென். எனக்கு ஏமாற்றம் இந்த இடத்துல, ஆனா அந்த பக்கம் நான் போகும்போது டுடே வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? நம்பிக்கை பிறக்குது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தோல்வியில நான் நின்று கொண்டிருக்கலாம், நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா இங்க இருந்து you're going to go that side. ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. ஆமென் என்று சொல்ல முடியுமா? ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். கடைசியாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை, அறுவடையை பார்க்கலன்ட்டு, ஜபத்தின் பதில பார்க்கலன்ட்டு நம்ம கட்டுவதை நிறுத்தவே கூடாது, செய்யறதை நிறுத்தவே கூடாது. நம்ம செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முழுமையான முடிவு என்ன நான் பார்க்கலங்க, அதனால நான் செஞ்சு வந்த ஜபத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் சர்ச்சுக்கு வரதை ஸ்டாப் பண்ணிட்டேன், ஆமென். மீட்டிங் வரதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சீக்கிரமா நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆமா, நான் சரிங்க. சில நேரங்களில் பார்த்தீங்களா, அதனுடைய அறிகுறி தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு பதில் வந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். கையளவுக்கு மேகம் வந்துட்டேன். முழுமையான ஆசீர்வாதம் வரல, ஆமென். ஆனா கர்த்தர் உன் மீது வச்ச திட்டம் பெருசு. ஏதோ கொஞ்சம் காத்து பட்டோன்னே, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பட்டோன்னே அப்படியே எல்லாத்தையும் திருப்பி விட்டுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல தொடர்ந்து செய்யணுமா? ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சில சமயங்கள்ல நம்ம விரைவா எதிர்பார்க்கிறோம், எஸ். விரைவா இருக்கணும்னு. ஆண்டவர் சில சாரிங்களை பொறுமையா தான் கொடுப்பார். ஆமென். ஆமென். பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்றேன் பாருங்களேன். ஒரு சீன தேசத்துல உண்மையான ஒரு சம்பவம். ஒரு அமெரிக்க தேசத்தில் பிறந்தவர் சீனா தேசத்துல ஒரு கிராமத்துல அங்க உள்ள சில கல்ச்சர்ஸை ஸ்டடி பண்ண வந்தார், கலாச்சாரத்தை ஸ்டடி பண்ண வந்தார். பல ஆண்டுகள் அங்க தங்கி அவர் கலாச்சாரத்தை ஸ்டடி பண்ணிட்டு இருந்தார். அப்பொழுது அவர் கிராமத்துல ஒரு விவசாயியை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த விவசாயி என்ன செஞ்சாருன்னா, ஒரு நாள் அவருடைய 1 ஏக்கர் நிலத்துல அப்படியே உழுது டிராக்டர்லாம் வச்சு ரெடி பண்ணி, 2ஆம் நாள் பார்க்குறாரு, அழகான சீடு விதையெல்லாம் போடுறாரு. 2ஆம் நாள் பார்த்துட்டார். 3ஆம் நாள் தொடங்கி டெய்லி தண்ணி பாய்ச்சுறார். இத அவர் 3ஆம் நாள் 4ஆம் நாள் நாட்கள் ஓடுது. தண்ணி பாய்ச்சுவதை அந்த விவசாயி நிறுத்தவே இல்லை. அந்த அமெரிக்க தேசத்தின் மனுஷர் என்ன செய்றாரு, அந்த லேண்டை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அவர் கேள்வியோடு போவாராம், என்னடா குட்டி செடி கூட காணோம், 2 இலை கூட வரல. இந்த விவசாயி டெய்லி ஊத்துறாரு. இது 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டுகள் கடந்து போகுது. அந்த நிலத்துல அந்த விவசாயி செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. தண்ணி பாய்ச்சுறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா என்ன வரல, கொஞ்சம் கூட செடி வரல. இது பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துச்சு. கொஞ்சம் கடைசியா நினைச்சாரு அந்த அமெரிக்க தேசத்துக்காரரு, இந்த சீன தாத்தாவுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சு போலக்கு, ஏதோ ஒன்று செய்யறாருன்னு சொல்லிட்டு 2 மாசம் லீவுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டாராம். அவர் அமெரிக்க தேசத்துல முடிச்சுட்டு
2 மாசம் கழிச்சு திருப்பி வராரு, திருப்பி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு, அதே கிராமத்துக்கு போறாரு. கரெக்டா அந்த லேண்டை கிராஸ் பண்றப்ப அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. அவர் திரும்பி பார்த்தாராம், அந்த நிலத்துல பல அடி உயரத்துல மூங்கில் மரமா இருந்துச்சாம். ஆமென். இத பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர ஆச்சரியம். அப்பதான் 2 மாத காலம், பல ஆண்டுகள் அந்த விவசாயி தண்ணி ஊத்திட்டே இருந்தாரு. இவர் பார்க்க வரல ஒரு சின்ன இலைய பார்க்கல. ஆனா 2 மாத காலத்துல தான் ஊருக்கு போயிட்டு வந்த நேரத்துல பல அடி உயரத்துல மூங்கில் மரமா இருக்குதான். வேகமா அந்த விவசாயி போய் கேட்டாராம், என்ன சார், என்ன மேஜிக் பண்ணீங்க உங்க லேண்ட்ல? வேற ஏதாவது செடியெல்லாம் வச்சிட்டீங்களா? இல்ல, இந்த மூங்கில் மர தன்மை என்ன தெரியுமா, நாங்க எவ்வளவுக்கோல தண்ணி ஊத்துறோமோ அவ்வளவுக்கோல வேறு உறுதிப்படும். எவ்வளவுக்கோல வேறு உறுதிப்படுதோ அவ்வளவுக்கோல உயரமான மூங்கில் மரத்தை நாங்க அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. அண்ணாள் வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஆண்டவர் டிலே. ஆனா எல்லாரும் டிலே நினைச்சாங்க. ஆனா அண்ணாள் வாழ்க்கையில கர்த்தர் தான் அவ கற்பத்தை அடைச்சு வச்சிருந்தார். வேதனை சொல்றது கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். அப்ப என்ன அர்த்தம்? அடைத்து வைக்கல, கர்த்தர் அன்னாளின் வயிற்றுல வேலை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. சில இடத்துல தாமதம், நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறோம். மென்ஸ் பிரேயர் ஸ்டாப், பெண்கள் ஜெபம் ஸ்டாப், ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங்ல தான் ஆசீர்வாதம் வாங்கி இருப்போம். ஆனா வருவதுக்கு இப்ப கஷ்டமா இருக்கும். எல்லாம் ஸ்டாப். ஏன்னா நினைச்சது நடக்கல. ஆனா ஆண்டவர் ப்ராசஸ் பண்றாருன்னா உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். என்னைக்குமே ஆண்டவர் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. சம்டைம் டைம் எடுத்துக்குவார். ஏன் தெரியுமா? உனக்கு பெஸ்டா கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம முடிவெடுப்போம். நான் தொடர்ந்து கட்டுவேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் தொடர்ந்து விசுவாசிப்பேன். நான் தொடர்ந்து சேவை செய்வேன். நான் தொடர்ந்து விதைப்பேன். விதைத்து கொண்டே இருப்பேன். நான் தொடர்ந்து ஆராதிப்பேன். நான் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருப்பேன். அல்லேலூயா. அறுவடையை இன்று கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் தேவன் நிச்சயமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த சிந்த உனக்குள்ளா வரும் பொழுதுதான் நிச்சயமா பெரிய உயர்வை நீ பார்க்க முடியும். உன் வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம 7 காரியத்தை கற்றுக்கொண்டோம். அதுல எதெல்லாம் குறைவுபட்டிருக்கோமோ அதை நீ சரி செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் பாதை நிலைச்சிருக்கும், செழிப்பின் பாதை நிலைச்சிருக்கும். அந்த பாதை உன்னுட்டு விலகவே விலகாது. எப்பேற்பட்ட வாக்கு தத்தம் வந்தாலும் இந்த 7 காரியத்தை உன் சிந்தையில வைத்துக்கொண்டு உன்னோடு போராடுகிற காரியத்தை நிறுத்து அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டால் நீ செழிப்பின் பாதையில நடப்பதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில பரிபூர்ணப்பட போகிறது. ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நின்று கேட்ட வார்த்தைக்கு நேராக விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு மத்தியில் பேசின வார்த்தைக்கு நேராக விட்டு கொடு. முதலாவதாய் நீ கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொள். 7 காரியத்தில் உன்னை முழுமைப்படுத்திக் கொள். ஆவியானவர் உன்னை இன்று அவருடைய செழிப்பின் பாத்திரமாய் மாற்றி உன்னை ஆஸ்வதிக்க போவது நிச்சயம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்பாயா? நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாய் ஒரு நிமிடம் நேரம் தருகிறோம். நீ அப்படியே ஒப்புக்கொடு. ஐயா, எத்தனை எண்ணங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்திருக்கிறது. அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றி இன்று உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை உண்டாகட்டும் என்று சொல்லி அப்படியே விட்டு கொடுங்க. அவர் சர்வவல்ல தேவனா இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் சொல்வோமா? வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்.
அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கரங்களை தட்டி சொல்வோம். ஆமென் ஆமென். இயேசு சொன்ன எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். நீ கேட்ட சத்தத்தை நீதிபதி விட்டு கொடு மகளே மகனே. இயேசு சொன்ன எல்லாம் ஆமென். Yes. சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்ன எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்ன எல்லாம் ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். நான் உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். நான் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நான் உம்மையே உம்மையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நல் வார்த்தையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துகிற நேரம் இது. எல்லா கரங்களை உயர்த்தி, Yes, Lord. ஆண்டவரே, என் சிந்தையை நாங்கள் விட்டு கொடுக்கிறேன். நீர் பேசின வார்த்தையை நம்புகிறேன். என் சூழ்நிலையை நான் பார்க்க போவதில்லை. Yes, Lord. இந்த நாள் என் ரட்சிப்பின் நாள். நாங்க எங்க வாழ்க்கையில எங்க பருவ கால சூழ்நிலை மாறுகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய சீசன் மாறுது. உம்மையே எங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காரியத்தை நாங்கள் காத்திருந்து நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்போம். நாங்கள் உமக்கே முக்கியத்துவத்தை அருளி எப்பொழுதும் கீழ்ப்படிவோம். இந்த சிந்தைக்குள்ளாய் உன்னை விட்டு கொடுக்கும் பொழுது இன்று அவருடைய திவ்ய வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில பரிபூர்ணப்பட போகிறது. எதையும் காணவில்லை என்று சொல்லி காத்திருக்கிற மகளே, மகனே, இனி நீ உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவிக்க காண கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இந்த நிமிஷம் தொடங்கி கர்த்தர் உன் வாழ்க்கையில Amen. நீ காத்திருக்கிற ஒவ்வொரு காத்திருப்பிற்கும்
பதிலை நீ காணும்படியாய் அவருடைய பணியை கர்த்தர் உன் வாழ்க்கையில தொடங்கி விட்டார். ஆமென். இந்த இரவில் இருந்து உன் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை காணுவது நிச்சயம். ஹalleluya. என் பிள்ளைகளுடைய பலவீனத்தில் உம்முடைய அற்புதம், ஆமென். என் பிள்ளைகளுடைய கண்ணீரின் பாதையில் உடைய அற்புதம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சமாதானத்தோடு என் பிள்ளைகள் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. ஆமென், பாதுகாப்பு என் பிள்ளைகள் மத்தியில் விளங்குவதாக. ஆமென். நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்து என் பிள்ளைகளை வாழ்த்தி அனுப்புகிறேன். என் கர்த்தர் இந்த வார்த்தையின் பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தீரோ அதே போல என் பிள்ளைகளை வாழ்த்தி உயர்த்தி கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவம் மறவாதே. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.